அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். டேட்டா சயின்ஸ் எவ்வளோ பாப்புலராக ஒரு ஃபீல்டாக மாறிடுச்சு வித் ஹை பேயிங் சேலரி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நிறைய பேர் வந்து கரியர் ட்ரான்சிஷன் ஆர் அப்கிரேடிங் த சேலரி அப்படின்னு வரும்பொழுது நான் டேட்டா சயின்டிஸ்டாக ஆகலாமா, இல்லை டேட்டா சயின்ஸில் என்னென்ன துறைகள் டேட்டா சயின்ஸ்குள்ளேயே இருக்குது அப்படின்னு நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த வீடியோவில் டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டு யார் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இஃப் யூ ஆர் வாட்சிங் மீ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம், என்னுடைய பெயர் ஐஸ்வர்யா ரெங்கன். இது போன்ற பல முக்கியமான தலைப்புகளை பேசிக்கொண்டே வருகிறோம். So take a moment to appreciate this channel by subscribing to this channel, hit on the bell button and like button click செய்துக்கோங்க. டேட்டா சயின்ஸ் வந்து எந்த அளவுக்கு பாப்புலராக மாறிடுச்சு அப்படின்னா by the year of 2026 almost 11.5 million jobs இந்த ஒரு துறையில் அவைலபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு ப்ரெடிக்ஷன் தான். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஐடி துறையில் அடுத்து ஒரு ப்ரொமோஷனுக்கோ இல்லை அது அந்த ஃபீல்ட் ரெலவெண்ட்டாக இருக்குது அப்படின்னு அப்ஸ்கில் செய்வதாக இருந்தாலும் சரி, இல்லை நிறைய பேர் வந்து ஆஃப்டர் அ கரியர் பிரேக் என்ன படிக்கணும்னு தெரியாமல் இருப்பாங்க கரெக்டாக. ஸோ அவங்களுக்கும் சரி, மேக்ஸ், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து படிக்கணும் அப்படின்னு நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. பட் மேத்தமேட்டிக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நபர்கள் டெஃபினட்டாக டேட்டா சயின்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல்டை வந்து சூஸ் பண்ணலாம். டேட்டா சயின்டிஸ்டாக ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான அனலிட்டிக்கலான மைண்ட் செட், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் புரியக்கூடிய ஒரு மைண்ட் செட் அண்ட் அதை ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை பயன்படுத்தி ட்ரான்ஸ்லேட் செய்யக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்தால் நீங்கள் எந்த ஒரு பேக்ரவுண்டாக இருந்தாலும் டேட்டா சயின்டிஸ்டாக மாறும். ஆன் தட் நோட், இப்போ டேட்டா சயின்ஸ் நீங்கள் எங்கே படிக்கணும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை Odin ஸ்கூல். உங்களுடைய 6 month டேட்டா சயின்ஸ் பூட் கேம்ப் மூலியமாக பல மாணவர்கள் அண்ட் பல எம்ப்ளாயீஸ் அவங்களுடைய கரியரை வந்து இன் டேட்டா சயின்ஸ் துவங்கியிருக்காங்க. ஏஐ, எம்எல், டேட்டா சயின்டிஸ்ட், டேட்டா அனலிஸ்ட், டேட்டா விஷுவலைசேஷன் அப்படின்னு நிறைய துறைகள் இருக்குல்ல. ஸோ என்னென்ன படித்தா யார் அதுக்கான சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு ஒரு காம்பினேஷன் சொல்கிறேன். ஸோ நீங்கள் கோடிங், ப்ரோக்ராமிங், அனலிட்டிக்கல் மைண்ட் செட் இருந்துச்சு அப்படின்னா எம்எல் ஆர் டேட்டா இன்ஜினியராக மாறலாம். மேக்ஸ் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் காம்பினேஷன் உங்களுக்கு நல்லா வருது அப்படின்னா நீங்கள் டேட்டா மாடலராக மாறலாம். நான் டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, டேட்டா சயின்ஸ் படிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து டேட்டா அனலிஸ்ட் ரோல்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம், இல்லை டேட்டா விஷுவலைசேஷன் அந்த ரோல்ஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்களுடைய 6 month டேட்டா சயின்ஸ் பூட் கேம்ப் உங்களுக்கு ப்ரொவைட் செய்யக்கூடிய சேலரி பார்த்தீங்கன்னா 6 to 20 LPA அவங்க இந்த ரேஞ்சில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேஸ் ஸ்டடி பார்க்கும்பொழுது என்ன தோணுச்சுன்னா, ஷில்பா அப்படின்றவங்க அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருந்து டேட்டா சயின்டிஸ்டாக மாறி இருக்காங்க. அதே மாதிரி நிறைய பேர் வந்து எஜுகேஷன் ஃபீல்ட்லேருந்து இன்னொரு பர்சனும் பார்த்தீங்கன்னா நிதின் குப்தா அப்படின்ற ஒரு பர்சன் எஜுகேஷன் ஃபீல்டில் ப்ரொஃபஸராக இருந்து அவங்க டேட்டா சயின்டிஸ்டாக மாறி இருக்காங்க. ஃப்ரெஷர்ஸும் வந்து டேட்டா சயின்ஸை வந்து எடுத்து அசோசியேட் டேட்டா அனலிஸ்ட் அண்ட் அசோசியேட் டேட்டா சயின்டிஸ்ட் ரோல்ஸுக்கு அப்ளை பண்ணி செலக்ட் ஆகியிருக்காங்க. கரியர் பிரேக் இருந்த விஸ்வேஸ்வரி அப்படின்றவங்க ஆஃப்டர் 6 years ஆஃப் பிரேக் தன்னுடைய கரியரை வந்து சீனியர் அனலிஸ்டாக துவங்கியிருக்காங்க. ஸோ நிறைய கேஸ் ஸ்டடிஸ் இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. உங்களுக்கு இந்த எல்லா டீட்டெயில்ஸும் எங்கள் லிங்க்லேயும் ப்ரொவைட் பண்ணுறேன். நீங்கள் பொறுமையாக உங்களுக்கு டைம் இருக்கும்போது செக் அவுட் செய்து பார்க்கலாம். ஹவு இஸ் திஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ரெஸ்ட் அப்படின்னு நான் பார்க்கும் பொழுது அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய சில முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னா, இந்த 6 month ப்ரோக்ராமை வந்து கம்ப்ளீட்லி ஃப்ளெக்சிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய டைமிங் பொறுத்து, உங்களுடைய நேரம் பொறுத்து, உங்கள் ஸ்கெடியூல் பொறுத்து நீங்கள் எப்படி வேணால் இந்த ப்ரோக்ராமை கம்ப்ளீட் பண்ணலாம். செகண்ட், ரொம்ப முக்கியமான விஷயம், இவங்களுடைய ப்ரோக்ராமே பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணின ஒரு ப்ரோக்ராம் வந்து நம்ம படிக்கிறோம், ஒரு MBA கோர்ஸ் படிக்கிறோம், டேட்டா சயின்டிஸ்ட்டுக்காக படிக்கிறோம் அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் அது தேவைப்படுதா இல்லையா அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் படித்தா அது வெறும் தியரி தான். இவங்களுடைய கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இண்டஸ்ட்ரி அலைன்டு சிலபஸ் இருக்குது. அதனால் ஒரு ஜாப் மார்க்கெட்டில் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அவங்க அப்படியே கேட்டிருக்காங்க, அவங்களுடைய சிலபஸ்லேயும் இருக்குது. இவங்க 360-degree பிளேஸ்மெண்ட் கைடன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் அலாங் வித் தட் ஏர்லி பேர்ட் ஆஃபராக ₹10,000 ஆஃபரும் இவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. இதில் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு இருந்துச்சு என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு பூட் கேம்ப் ஒரு 6 month ப்ரோக்ராம்லாம் நம்ம அட்டென்ட் பண்ணும்பொழுது இவங்களுடைய அமௌண்ட் நம்ம எப்படி பே பண்ணணும் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே வந்து கஷ்டமாக இருக்கும். ஒரு எல்லாருமே யோசிப்போம், ஸ்காலர்ஷிப் ஆப்ஷன்ஸ் இருந்தால் நம்ம எல்லாருக்குமே பெனிஃபிஷியலாக இருக்கும். ஸோ இவங்க வந்து ஒரு எக்ஸாம் மூலியமாக சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் ப்ரொவைட் பண்ணுறாங்க up to 30,000. இந்த ப்ரோக்ராமில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பேஸ் சேலரி கொடுக்கணும், எந்த அளவுக்கு மினிமம் சேலரி இருக்கணும் அப்படின்ற ஒரு சேலரி நெகோசியேஷனில் அவங்களும் இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ தட் நீங்கள் டிசர்விங்கான ஒரு சேலரியை நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுவீங்க. அது தவிர உங்களுக்கு 10-day ரீஃபண்ட் பாலிசியும் இருக்குது. அண்ட் எல்லா கிளாஸஸுமே வந்து ஆன்லைனில் லைவாகவும் இருக்குது, ரெக்கார்டட் செஷன்ஸும் இருக்குது. இஃப் யூ ஆர் மிஸ்ஸிங் அவுட் தீஸ் கிளாஸஸ், அவங்களுடைய வெப்சைட்லேயும் வந்து நீங்கள் யாரெல்லாம் வந்து சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குது அப்படின்றது டைம் இருக்கும் பொழுது ஃபுல்லாக வந்து படித்து பாருங்கள். ஸோ இந்த
6 மாதம் என்ன நடக்கும் அப்படின்றத சொன்னால் தான் நமக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வர்த்தா இல்லையா அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எல்லாரும் போல் கிளாஸஸ் தான் எடுப்பாங்க. இந்த வீக்கெண்ட் கிளாஸஸ் லைவாகவும் இருக்கலாம், ரெக்கார்டடாகவும் இருக்கலாம். நீங்கள் அந்த சப்ஜெக்டை படிக்க உங்களுக்கு நிறைய தியரிட்டிக்கலாகவும் ப்ராக்டிக்கலாகவும் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து ப்ராஜெக்ட்ஸும் வந்து அவங்களே இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஸோ தட் அந்த ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் உங்களுடைய ரெஸ்யூம்லேயும் அப்டேட் செய்யலாம். அந்த ப்ராஜெக்ட்ஸை வந்து ஓவர் த பீரியட் ஆஃப் 6 months கம்ப்ளீட் பண்ண பிறகு 6 to 12 monthsலேருந்து உங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து துவங்கும். ஸோ அந்த பிளேஸ்மெண்ட்ஸ்லேயே உங்களுடைய ரெஸ்யூம் ப்ரிப்பரேஷன், இன்டர்வியூ ப்ரிப்பரேஷன், உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய பர்சனாலிட்டியை எப்படி நீங்கள் வந்து அப்கிரேட் செய்து ப்ரெசென்டபிளாக மாற்றணும் அப்படின்ற எண்ட் டு எண்ட் ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பரேஷனுக்கு உங்களை கைட் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராமோடைய நெக்ஸ்ட் கோஹார்ட் 29th April 2023 நடக்க இருக்குது. ஸோ உங்களுக்கு இதில் எந்த மாதிரி டவுட்ஸாக இருந்தாலும் உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னா இதுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் செய்ய கீழே இருக்கக்கூடிய லிங்க்கை வந்து பயன்படுத்திக்கோங்க. ஸோ ஒரு கவுன்சிலர் வந்து உங்களுக்கு கைட் பண்ணி எந்த காம்பினேஷன் நீங்கள் சப்ஜெக்ட்ஸ் எடுத்து படிக்கலாம் ஓவர் த 6 months பீரியட், உங்களுக்கான கோர்ஸ் என்னவாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்கான ஸ்பெசிஃபைடு நீங்கள் கோர்சஸ் அண்ட் சப்ஜெக்ட்ஸ், கோர் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் எலெக்டிவ்ஸை சூஸ் பண்ணலாம். ஸ்காலர்ஷிப் ப்ராசஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் டீட்டெயில்ஸும் அந்த கவுன்சிலர் கிட்ட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய 6 month பீரியடை நீங்கள் வந்து பிகின் பண்ணலாம். அண்ட் தட் இஸ் த பிகினிங் டு யுவர் அமேசிங் கரியர் வித் டேட்டா சயின்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டேட்டா சயின்ஸ் போன்ற வேறு எந்த துறைகளில் உங்களுக்கு ஆர்வம் இருக்குது அப்படின்னு கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. எனக்கு தெரிந்த முக்கியமான விஷயங்கள் உங்க கூட நான் மறக்காமல் ஷேர் செய்கிறேன். Until I meet you all in another brand new video, take care, stay safe, bye bye and happy reading மக்களே.